வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மத்தி மீன் வறுவல். மத்தி மீன் வறுவல் வந்து நல்ல மிக சுவையாக எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மீன் வாங்க போகையில் மீனுடைய செதில வந்து இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்க. நல்லா ரெட் கலராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் மீனை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதை இப்படி செஞ்சு காட்டுறேன் பாருங்க. மீனை வந்து இந்த மாதிரி நான் வந்து மீன் வறுக்கிற மீனில் வந்து தலையை கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேர்க்கணும். நீங்கள் தலையை கட் பண்ணாமல் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா அதில் வந்து ஆயில் வந்து அதிகமாக வந்து குடிச்சிரும். அது உடம்புக்கும் கெடுதல், ஆயிலுக்கும் கெடுதல். அதனால நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மீன் வறுக்கலாம். இதுக்கு நான் வந்து நல்ல காரமான மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து இப்போ நான் வந்து மீனில் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு வந்து சால்ட்டும் சேர்க்குறேன். இதில் வந்து வேற எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க. மத்தி மீன் வறுவலுக்கு வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு இது மட்டுமே நீங்கள் போட்டு வறுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறது, மீனில் வந்து மசாலாவெல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வந்து கவர் க்ளவுஸ் வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து மீனை பெரட்டினீங்கன்னா கையும் எரியாது, மீனும் வந்து உடையாமல் நமக்கு வந்து முழுசாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மீன் வந்து பெரட்டையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மீன் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு மீன் பெரட்டையில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நீங்கள் மீன் பெரட்டினீங்கன்னா தோசைக்கல்லில் வறுத்தாலும் சரி, கடாயில் போட்டு பொரித்தாலும் சரி, நமக்கு வந்து நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும், அப்படியே மூடி வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டு எடுத்து வச்சுருங்க. அது வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம மீனில் அதை அழகுபடுத்துறதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி வந்து கருவேப்பிலையை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீனை பொறுத்தளவு வந்து தோசைக்கல்லில் வறுக்கிறத விட கடாயில் வறுத்தோம்னு சொன்னால் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், சட்டுன்னு வந்து வெந்துடும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி வந்து கடாயில் கொஞ்சம் அதிகமாக ஆயில் விட்டு நீங்கள் வறுத்துருங்க. ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக மிதமான சூட்டில் வச்சு பொரிய விட்டுருங்க. ரெண்டு சைடும் மீன் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான், சுவையான மீன் பொரியல் தயார். இந்த மாதிரி மத்தி மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.